குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ஓய்வை அறிவித்த நிலையில் ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை திரும்பினார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள அவரது வீட்டில் மேளதாளம் முழங்க அவரது குடும்பத்தினர் கட்டி அணைத்து உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. முதல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பேர் வருவீங்கன்னு. நான் அப்படியே குவாய்ட்டா வந்து மேல வீட்டில் போய் உட்காந்துக்கலாம் ரிலாக்ஸா நினைச்சிட்டு வந்தேன். பட் மேட் மை டே. தேங்க்யூ. இவ்வளவு வருஷமா டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிட்டு இந்த மாதிரி ஒரு லாஸ்டா இந்த மாதிரி ஒரு 2011 வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு வரும்போது இருந்தது அதே ஃபீலிங். ஸோ யூ கோ டவுன் த சேம் மெமரி லேன், அதிலே திருப்பி நடந்து வரும். அதான். No, actually, I mean, it's not. To be honest, I don't know, it's emotional for a lot of people. It will be emotional. Maybe it will sink in, but for me, personally, I think it's a great sense of relief and satisfaction. When did you decide to stay? It's very instinctive, yeah. It's been running in my head for a while, but it's very instinctive. I just felt on day 4 and just called it on day 4. First 10 wicket, ஞாபகமே இல்லை எப்ப எடுத்தேன். டு பி ஆனஸ்ட் ரைட், நம்ம எல்லாருமே வந்து நம்ம கரியர்ல we all keep going through a lot of things. இது கிரிக்கெட்டருக்கு மட்டும் இல்ல, பட் ஜென்ரலாவே சொல்றேன். எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாவே வந்து நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன், நைட்டு தூங்க போதெல்லாம் விக்கெட் விழுந்தது, ரன் அடிச்சதெல்லாம் ஞாபகம் வரும். பட் அதெல்லாம் வரதே இல்லை ஒரு 2 இயர்ஸா. ஸோ அதுவே ஒரு கிளியர் இண்டிகேஷன் தட் நம்ம வந்து அடுத்த பாதைக்கு போனோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய முடிவு இல்லை. நம்ம அடுத்த பாதைக்கு தான் போறோம். we are not done with anything. இனிமே முடியாது. இல்ல, பட் அவ்வளவுதான். எனக்கு ஒன்னும் ரிக்ரெட் இல்லை. ஐ ஹேவ் ஜீரோ ரிக்ரெட்ஸ். அந்த மாதிரிலாம் வந்து நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்திருக்கேன், ரிக்ரெட்ஸோட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழறதுக்கு நான் தயாரில்லை. எனக்கு ரிக்ரெட்ஸே கிடையாது. I think that part of me is still burning bright. I'm going to play for CSK and don't be surprised if I try and aspire to play for as long as I can. I mean, I don't think Ashwin the cricketer is done. I think Ashwin the Indian cricketer has probably called it time. That's it.